أما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال النبي صلى الله عليه وسلم إن الجنة اشتاقت عليا وعمار وسلمان أو كما قال عليه الصلاة والسلام. இருப்பதை போன்று அங்கேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே கூடுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழில் துறை, நம்முடைய வியாபாரங்கள் அனைத்திலேயும் பரக்கத் செய்தருள்வானாக. இந்த நாட்டிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை செய்தருள்வானாக. இந்த நாட்டினுடைய மன்னர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக வருகை வந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி என்னுடைய வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நேற்று சொர்க்கம் யாரை விரும்புகிறது என்பது குறித்த தகவல்களை பார்த்தோம். மொத்த சொர்க்கங்கள் 8, அதிலே 5 வகை சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாரை விரும்புகிறது? தாருஸ் ஸலாம் யாரை விரும்புகிறது? ஜன்னாத்தி அத்ன் யாரை விரும்புகிறது? ஜன்னத்துல் மஅவா யாரை விரும்புகிறது? தாருல் குல்த் யாரை விரும்புகிறது? 6வது சொர்க்கத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். 6வது சொர்க்கத்திற்கு பெயர் தாருல் ஹைவான். இந்த சொர்க்கத்திலே தாருல் ஹைவானிலே யார் இருப்பார்கள்? அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது லிகுல்லி ஷைஇன் ஹீலா வ ஹீலத்து ஈஷி. ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நுழைவதற்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. எனக்குள் நுழைகிற தந்திரத்தை சொல்லி காட்டுகிறேன். பெருமானார் மேராஜிலே பார்த்துவிட்டு வந்து இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். தாருல் ஹைவானிலே 4 பேர்கள் இருப்பார்கள். நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று மன் யுப்னில் மஸ்ஜித், உலகத்திலே வாழுகிற பொழுது யார் பள்ளியை கட்டுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிலே உலகத்தை படைத்த பொழுது ஏற்படுத்திய முதல் ஆலயம் பள்ளி, காபா இல்லையா? முதல்ல மற்ற வீடுகள் வாசல்களை ஏற்படுத்தவில்லை, காபா. அதனாலதான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், யார் தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு முன்னால் பள்ளியை கட்டிவிட்டு வீடு கட்டுகிறார்களோ அவர்களின் சந்ததிகளுக்கே ஏழ்மையை கொடுக்க மாட்டான் அல்லாஹ். சேலத்தில் ஒரு ஹாஜியார் அப்படி இருக்கிறார், கேவி அபூபக்கர்னு ஒரு பேர். முதல்ல பள்ளியை கட்டினார், அதற்கு பிறகு வீட்டை கட்டினார். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஏராளமான செல்வம், அதைவிட உயர்வு நல்ல சாலிகான குழந்தை செல்வத்தையும் வழங்கி இருக்கிறார். எல்லாம் நல்லவர்கள். ஆனால் அவர்கள் வேறு வழியில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பாதையை பற்றி பிடித்து நடப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். நல்ல எண்ணம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பள்ளியை யார் கட்டுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்லுகிற பொழுது முதலிலே பெருமானார் மக்காவிலே தானே பெருமானார் குபாவிலே தங்குவார்கள். மக்காவிலிருந்து புறப்பட்டு போய் குபாவிலே தங்கியவுடன் ஒரு பள்ளியை கட்டுகிறார்கள். பெருமானார் மதீனாவுக்கே போகல, குபாவில போய் தங்குகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ஒரு பள்ளி. பெருமானார் அந்த பள்ளிக்கு தான் கல் சுமக்கிறார்கள். வரலாறு பேசும். அதனாலதான் அந்த பள்ளிக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? பெருமானாரே கல் சுமந்து தோழர்களோடு சேர்ந்து வேலை செய்து அந்த பள்ளியை உருவாக்கினார்கள். அதனால் அந்த பள்ளியிலே வெறும் 2 ரக்காத்து தொழுதால் காபத்துல்லாவிலே ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். தக்வாவில் எழுப்பப்பட்ட பள்ளி அது. உசிசால தக்வா. ஒரு உம்ரா செய்யறதா எவ்வளவு கஷ்டம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிற ஒரு உம்ரா செய்வதாக இருந்தால் முதல்ல யாராம் கட்டணும், அதுல பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாராமுடைய பாதுகாப்பு சாதாரண பாதுகாப்பு இல்ல. அதற்கு பிறகு தவாஃப் செய்ய வேண்டும். ஜம்சம மக்காம இப்ராஹிம்ல தொழுதுட்டு ஜம்சம குடிச்சிட்டு சஃபா மர்வாவோட சஹீ செஞ்சு அல்லாஹு அக்பர் முடியெடுத்ததற்கு பிறகுதான் அவர் ஹலாலாக வேண்டும். இவ்வளவு வேலையும் செய்து கிடைக்கிற நன்மை வெறும் 2 ரக்காத். எத்தனையோ பேர்கள் மதீனாவிலே பல நாள் தங்குகிறோம். ஆனா ஒரே ஒரு தடவை தான் மஸ்ஜிதே குபாவுக்கு செல்கிறோம். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் குபாவுக்கு சென்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை 2 முறை சென்றால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் அதை செய்கிறதா? யார் பள்ளியை கட்டுகிறார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாருல் ஹைவானை தருகிறார். இரண்டாவது, தாருல் ஹைவானுக்குள்ளே யார் இருப்பார்கள்? மன் கானிசுல் மஸ்ஜித் மை யுக்னில் மஸ்ஜித். பள்ளியை யார் கூட்டுகிறார்களோ, பெருக்குகிறார்களோ, பள்ளியின் தூசியை அகற்றுகிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம் தாருல் ஹைவான். பள்ளியில் இருக்கிற தூசியை எடுத்துட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறார். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருமே கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவியை தொடுறதுக்கு முன்னாடி மகர் கொடுக்கணும். மகர் இல்லை என்றால் மனைவி ஹலால் இல்லை. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு மகர்னா என்னன்னே தெரியல. நம்ம சமூகத்தில் மகர் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. சேலத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, மகர் எவ்வளவுன்னு ஜமாத் கேட்குது. அந்த மாப்பிள்ளை அப்படியே அவங்க வாப்பாவை பார்க்கிறார். வாப்பாவை பார்த்து ஜமாத்து கேட்குது, மகர் எவ்வளவு உண்டு? இந்த அவர் மகளைத்தான் கல்யாணம் பண்றாருங்கிறார். அவர் மகளை கேட்கலங்க, மகருங்க அத்தாங்க அவர் மகளைத்தாங்க கல்யாணம் பண்றாரு. அப்ப மகருக்கும் மகளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. இன்னும் நிறைய இடங்கள்ல மௌத்தா போற நேரத்துல புருஷன் மௌத்தா போயிட்டாருன்னா அந்த மனைவியை கூட்டிட்டு வந்து மகரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, ஆனால் மகரே கொடுக்காமலே வாழ்ந்திருக்கிறார்கள். விபச்சாரம் என்கிறது மார்க்கம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்ணை மகர் இல்லாமல் தொட முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேற்று கூட சொன்னாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை தொட்டது பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லி. இதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்தில் ஹூர்லீன்களை தொடுவதற்கு என்ன மகர்? ஹூர்லீன்களை நாம் அனுபவிப்பதற்கு என்ன மகர்? மார்க்கம் என்ன சொல்கிறது? அன்பிற்குரியவர்களே, இந்த கன்சுல் மஸ்ஜித் பள்ளியை யார் கூட்டுகிறார்களோ, பள்ளியில் இருக்கிற பொருட்களை யார் சுத்தப்படுத்துகிறாரோ, இதுதான் முஹூருல் ஹூருல் ஐன், ஹூர்லீன்களுக்கான மகர். அதனால மோதினாருக்கு தான் அல்லாஹ் ஹூர்லீனும். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய வாக்கியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன வேளையிலே பெரிய பெரிய நியாமத்துக்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் பள்ளியிலே சிறுநீர் கழித்த போது கூட பெருமானார் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், கோபப்படவில்லை. ஆனால் பள்ளியிலே தூசி இருக்கிற பொழுது பெருமானாரின் முகமே மாறி போனதே. அன்புக்குரியவர்களே, அதனால இந்த பள்ளிகளை சுத்தம் செய்கிற வேலையை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்வான சொர்க்கம் தாருல் ஹைவானை தர தயாராக இருக்கிறார். கன்சுல் மஸ்ஜித். இந்த பிள்ளைகள் எல்லாம் தண்ணி வைக்கிறத பார்க்கிற பொழுது, அந்த டப்பா வேலை எடுக்கிறத பார்க்கிற பொழுது மனதிலே நினைத்துக் கொண்டே இருப்பதுண்டு, எத்தனை ஹூர்லீன்களுக்கு சொந்தக்காரர்களோ இவர்கள் தெரியவில்லையே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையிலேயே சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள். மார்க்கம் சுத்தத்தை ரொம்ப நேசிக்குது. வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறத விட பள்ளியை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் சொல்லுது மார்க்கம். அதனாலதான் தமிழன் ஒரு ஒப்பீடு கூட காட்டுவாங்க. இந்த தமிழன் ஒப்பீடு காட்டுவதற்கு நிகர் உலகத்தில் யாருமே காட்ட முடியாது. செருப்பும் கொடையும் பேசிக்கொண்டதாம். செருப்பும் கொடையும் பேசிக்கொண்டதாம். அப்ப இந்த செருப்பு கொடையை பார்த்து சொல்லுச்சு, கொடையே என்னை போட்டு இந்த மனுஷன் பாடாப்படுத்தினான். 75 கிலோ, நான் இருக்கிறது வெறும் 200 கிராம் கூட இல்லை. ஆனா எனக்குள்ள காலை மாட்டுவான். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி 2 கடிவாளத்தை போட்டு காலை மாட்டிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஏரிய மேல நட 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 நடப்பான். உடைய உனக்கு அப்படிலாம் இல்ல. வெயில் அடிச்சா மழை வந்தா பேக்குள்ள இருந்து அப்படி லேசா உருகி தலைக்கு மேல அவன் முடிச்சுக்குவான். உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இது கூட எனக்கு கவலை இல்ல. பாம்பு வருது, தேள் வருது, இந்த மாதிரி விசைஜந்துக்கள்லாம் வந்துச்சுன்னா செருப்பை எடுமானே தவிர கொடையை எடுன்னு சொல்லவே இல்லை. என்னதான் எடுத்து பாடாப்படுத்துவான். அத்தனை நான் தான் அனுபவிக்கணும். இது கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. என் விலை என்ன, ஓ விலை என்ன? செருப்பு நான் பாட்டாவில் இருந்தேன்னாக்கா 1999 இருந்து ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருப்பேன் மேல. ஆனா கொடைய நீ 35 ஆரம்பிச்சு 95 முடிஞ்சு போயிடுற. உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இது கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தமா தெரியல. 2 பேரும் சண்டை போட்டாக்கா வேகமா செருப்பால அடிப்பேன்னு சொல்றானே தவிர கொடையால அடிப்பேன்னு சொல்றதே இல்லை. இல்லையா? எல்லா இடத்துலையும் என்னையத்தான் தூக்குறான். இப்ப என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான், உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிற
இதுவும் கூட எனக்கு வருத்தம் இல்லை. எல்லாம் பயன்படுத்திட்டு வீட்டுக்குள்ள போகும்போது என்னை கழட்டி விட்டுட்டு உன்னை மட்டும் உள்ள கொண்டு போறானே, எதனால? என்னை வெளியவே கழட்டிடுறான், ஆனா கொடைய உன்னை உள்ள கொண்டு போறானே, எதனால? அந்த கொடை சொன்னதாம், நீ அசுத்தமாக இருக்கிறாய், நீ வெளியே விடப்படுகிறாய், நான் சுத்தமாக இருக்கிறேன், உள்ளே செல்கிறேன். சுத்தத்திற்கு இயற்கையிலேயே மரியாதை. அதுவும் இந்த பள்ளியை யார் சுத்தம் செய்கிறார்களோ, பள்ளியை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் தாருல் ஹைவான். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாருல் ஹைவானில் மூன்றாவது யார் இருப்பார்கள்? அல்லாஹு அக்பர். பாசித்துல் மஸ்ஜித், பள்ளிக்கு யார் விரிப்புகளை வாங்கி கொடுக்கிறார்களோ, விளக்குகளை அமைத்து கொடுக்கிறார்களோ, பள்ளியை யார் வெளிச்சமாக வைக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா முதலில் விளக்கேற்றியவர்கள் பள்ளிக்கு. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பின் ஆதிக்கத்தை வழங்கினானே. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை காணவில்லை. என்ன காரணம் கேட்கிறாங்க. ஒரு பெண்ணை காணவில்லை, என்ன காரணம் சொன்னாங்க. பள்ளியில கூட்டுவாங்க, பாய விரிப்பாங்க, அந்த அம்மா எல்லாம் செய்வாங்க, காணமே, என்ன காரணம்? அந்த அம்மா மௌத்தா போச்சு. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌத்தா போச்சா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லல, அங்கு கபரை காட்டுங்கள் என்றார்கள். அங்கே நின்று பெருமானார் தொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தாருல் ஹைவானிலே நான்காவது யார் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தாருல் ஹைவான் சொல்கிறது, மையஸ்குனில் மஸ்ஜித், பள்ளியிலே யார் வாழ்கிறார்களோ, பள்ளியிலே வாழ்கிறார்கள் என்றால் பள்ளி புறாக்கள், தேவை போக மற்ற நேரங்களில் யார் பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பி. அன்பிற்குரியவர்களே, சில இளைஞர்கள் வேலை முடித்தவுடன் பள்ளிக்கு வருவார்கள். யார் பள்ளியிலேயே வசிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். 40 ஆண்டுகள் முஹம்மது இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பஸ்ராவிலே வாழ்ந்த அந்த இறைநேசர் பள்ளியை விட்டு அகலவில்லை. 40 வருஷம் பள்ளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் பசி என்றால் கூட பள்ளிக்குத்தானே வந்தார்கள். இன்னைக்கு தொழுகிறதுக்கு கூட பள்ளிக்கு வரதில்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு பள்ளிக்கு வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். என்ன காரணம் இங்க வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் 11 மணிக்கு, மதியம் 11 மணிக்கு வந்திருக்கிறீங்களே, பசி அதனால் வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நீங்க வந்திருக்கிறீங்களே என்ன காரணம்? பசி அதனால் தான் வந்திருக்கிறேன். பெருமானாரும் வருகிறார்கள், நாயகமே நீங்க வந்திருக்கிறீங்களே, பசி அதனால் வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்களும் பசியால் வந்திருக்கிறோம், வாருங்கள் செல்லலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு சென்றார்கள், உணவு சாப்பிட்டார்கள். சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நঈம், இந்த உணவுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது என்றார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசி என்றால் கூட பள்ளியை நோக்கி வந்தவர்கள், பயம் என்றால் கூட பள்ளியை நோக்கி வந்தவர்கள், அனைத்திற்குமே பள்ளியாக இருந்ததே இந்த சாக்கினுல் மஸ்ஜித். பள்ளியிலே யார் அதிக நேரம் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். யார் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். இன்னைக்கு பள்ளிக்கு பக்கத்திலேயே வீடு, தொழுகை இல்லை. அல்லாம ஹக்கானி அழகாக சொல்லுவார்கள், ஒருத்தர் மாடு எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலுக்குள்ள வந்து மேயுது. மோதினார் பார்த்து பார்த்து கடைசியில பள்ளிவாசல்ல கட்டி வச்சுட்டார் மாட்டை. வேகமா பக்கத்து வீட்டுக்கார் வந்தாராம், வாயில்லாத ஜீவன் நிறைய கட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு தெரியல, அதனால அது பள்ளிக்குள்ள வந்துருச்சு. நான் என்னைக்காவது வந்திருக்கேன்? நான் என்னைக்காவது வந்திருக்கிறேன்? நான் அறிவாளி. நான் என்னைக்காவது வந்திருக்கிறேன்? முஸ்லிம் இந்த நிலையில் இருக்கிறான். தகப்பனாரினுடைய ஜனாசா தொழுகையை இவன் தொழ வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தன் தகப்பனின் ஜனாசாவை தொழாமல் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிற சமூகம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் நிறைய இளைஞர்கள். அல்லாஹு அக்பர். வசாக்கினுல் மஸ்ஜித், பள்ளியிலேயே அவர்கள் வசிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். அல்லாஹு அக்பர். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த சமூகத்தை, சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது என்ன சொல்வான் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். எந்த வியாபாரம், எந்த தொழில்துறையும் தொழுகையை விட்டு அவர்களை தடுத்ததில்லை. என்ன வேலை செஞ்சாலும் தொழுகையை சரியாக தொழுது விடுவார்கள். சாக்கினுல் மஸ்ஜிதாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் இவர்களிடத்தில் ஒருவர் சென்றார். வாழ்க்கையில நான் ரொம்ப சீக்கிரம் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யட்டும்னாரு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கு. அது தமிழ்நாட்டில் இருந்தாக்க கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு என்ன வழி?
கௌசல்யா சொன்னாங்க 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு தொழுதுக்கோ. அவர் சிரிக்கிறார் கௌசல்யா பார்த்து. மோதினாருக்கு பக்கத்திலே 19 வருஷமா தொழுகிறேன், ஒரு பறக்கத்தும் இல்ல. முதல் செப்பில் நின்று மோதினாருக்கு பக்கத்திலே 19 வருஷமா தொழுகிறேன், ஒன்னும் இல்ல. இப்ப கௌசல்யா சொன்னாங்க, உன்னுடைய வீட்டினுடைய கதவுகள் ஜன்னல்கள் அத்தனைக்கும் பரதா போட்டுக்கொள், பறக்கத்து வரும். போனாரு, ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் பரதா போட்டாரு. ஏராளமான காசு பணம் கொட்டுது, பறக்கத்து அதிகமானது. கௌசல்யா வந்து கேட்டாரு, பரதாவுக்கும் பறக்கத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாரு. கௌசல்யா அழகாக பதில் சொன்னார்கள், தொழாதவனின் பார்வை ஜன்னல் வழியாக கதவு வழியாக வீட்டுக்குள்ளே போனாலே பரக்கத் போய்விடும். தொழாதவனின் பார்வை வீட்டுக்குள்ளே சென்றாலே பரக்கத் போகும் என்றால், தொழாத ஆண்கள், தொழாத இளைஞர்கள், தொழாத பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது எங்கே இருக்கும் பரக்கத்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமூகத்தினத்தில் காசு இல்ல, ஏழ்மை இருந்தது, ஆனால் தொழுகை இருந்தது. அன்றைக்கு வெறும் 1000-900 ரூபாய் சம்பாத்தியத்தில் அண்ணன் தம்பி 10 பேர் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக இருந்த நிலை இன்றைக்கு இல்லையே. என்ன காரணம்? 50,000, 25,000, 80,000 வாங்குறாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. காரணம், அங்கே தொழுகை இல்லை, திலாவத் இல்லை. அவர்களிடத்திலே தொழுகையும் திலாவத்தும் இருந்தது, நிம்மதி இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு இந்த சமூகம் அதை இழந்து கொண்டிருக்கிறது. இனி வருகிற தலைமுறையை காப்பாற்றுவதற்கு என்ன வழி? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தசாக்கியுல் மஸ்ஜித் இருக்கிற இடம் தாருல் ஹைவான். அடுத்த 7வது சொர்க்கம் மக்அதே சித்க். மக்அதே சித்க் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்அதே சித்க்கு செல்கிறார்கள். அந்த சொர்க்கத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது, லிகுல்லி ஷைஇன் ஹீலா வ ஹீலத் ஈஷி. ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நுழைவதற்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. எனக்குள்ளே நுழைவதற்கு நான் தந்திரம் சொல்லுகிறேன். 4 செயல்களை செய்பவர்கள் என்னோடு இருப்பார்கள். அது என்னென்ன 4 செயல்? ஐயாதத்துல் மரீம், யார் நோயாளிகளை நோய் விசாரிக்கிறாரோ அவர்கள் இருக்கிற இடம் மக்அதே சித்க். அன்புக்குரியவர்களே, இந்த நோய் விசாரித்தல் என்பது இஸ்லாமிய சுன்னத்துக்களிலே ரொம்ப முக்கியமானது. சில மதுஹபுகள் அதை வாஜிபாக்குகிறது. நோய் விசாரித்தலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். எத்தனை பேர்களை நோய் விசாரித்து இருக்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பள்ளிக்கு பக்கத்திலேயே கூடாரத்தை போட்டு டெய்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தவுடன் போய் ஐயாதத்துல் மரீல் நோய் விசாரிப்பார்கள். தல்ஹா இப்னு பர்ரா, அல்லாஹு அக்பர், நபிகள் பெருமானாரின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட நபி தோழர்களில் ஒருவர் தல்ஹா இப்னு பர்ரா. அவர்களின் வரலாறுகளை இந்த சமுதாயம் கண்டிப்பாக படித்து தீர வேண்டும். ஆஷிக ரசூல், ரசூலின் மீது காதல் கொண்ட காதலர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா மயக்கத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் பார்த்தவுடன் சொல்வார்கள், இன்றைக்கு இவர் இறந்து போவார், அவர் வஃபாத்தானவுடன் எனக்கு செய்தி அனுப்புங்கள். இன்னைக்கு ராத்திரி வஃபாத் ஆயிடுவார். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்ல தல்ஹா விழித்து பார்க்கிறார். மயக்க தெரியுது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி நான் மௌத்தாயிருவேன் போல தெரியுது, நான் வஃபாத் ஆயிட்டா நாயகத்தை அழைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், என்னை அழைக்கிடுங்க. வருகிற வழியிலே முதரி என்ற குஃபார்கள் வசிக்கிறார்கள். அவர்களால் நாயகத்திற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடும், அதனால் ரசூலை அழைக்க வேண்டாம், அடக்கம் செய்து விடுங்கள். ஒரு சொன்னதை போன்றே அடக்கப்படுகிறது. மறுநாள் காலை சுபுகு முடித்தவுடன் பெருமானார் கேட்கிறார்கள், தல்ஹா இப்னு பர்ராவின் நிலை என்ன என்று கேட்க, நாயகமே அவர் கண்விழித்தார். நாயகமே, பெருமானாருக்கு தீங்கு ஏற்பட்டு விடும், அடைக்க வேண்டாம், என்னை அடக்கி விடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் எல்லாம் அடக்கி விட்டோம் நாயகமே. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களில் கண்ணீர் புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே நின்று தொழுகிறார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பே, அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு. எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? சொர்க்கத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்து அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பார்க்கறதல்ல, கபரில் இருக்கிற பொழுதே உன்னை பார்த்து. என்ன அழகான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உம்மை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். கபரிலேயே உன் தீதாரை கொடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப இயாதத்துல் மரீல், நோய் விசாரித்தல் என்பது ரொம்ப முக்கியமான சுன்னத்.
இன்னைக்கு நோயா இருக்கிறவனும் தான் நோயின்னு சொல்றதுல விசாரிக்க வந்துட்டா என்ன செய்யறதுன்னு விசாரிக்க வந்து துவா செய்யறதுல இருக்கிற பரக்கத் உலகத்துல வேற எதுலையுமே இல்லை. ஆனா அதை செய்யறது இல்லை, தெரியறது இல்லை உங்களுக்கு. வந்து 4 பேர் விசாரிக்கிறதுனால இது கேவலம் என்று நினைக்கிற சமூகமாக மாறி போடுது. சுன்னத்தை கேவலம் என்று நினைக்கிறது இந்த சமூகம். அன்பிற்குரியவர்களே, நோய் விசாரிக்க வந்தா துவா செய்வார்கள் அல்ல, அந்த துவா எவ்வளவு பெரிய நலனை கொடுக்கும் இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு பிரபல்யமான வரலாறு, ஆனால் சமூகத்தில் அறிய வேண்டிய வரலாறு. நீங்க ஹதீஸ் நூல்களிலே பார்க்கலாம், வரலாறுகள் அழகாக சொல்லித் தரும். அலி ரலியல்லாஹு தஆலா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க, இந்த நோய் விசாரிக்க போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களை அழைத்து செல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாத்தையும் அழைச்சிட்டு அலி ரலியல்லாஹு நோய் விசாரிக்க போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷத்துல நோய் விசாரிக்க வந்தவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே போய் கேட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒண்ணுமே இல்ல, ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு தேனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேனை பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. தேனுக்குள்ள ஒரு முடி இருக்கு, தேனுக்குள்ள ஒரு முடி இருக்கு. அதை தூக்கி அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து, இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. நாம அதான் நாயகமே இதுல முடி இருக்கு, முடி தெரியுது, அதை தூக்கி போட்டு குடிச்சிடலாம் நாயகமே சொல்லுவோம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த கிண்ணத்தை வாங்கி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கிண்ணத்தை வாங்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். தீனை அந்த பாத்திரத்திற்குள் வைத்தவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே ஈமான் என்பது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது நாயகமே. ஆனால் ஈமான் உள்ளத்துக்குள்ளே இருப்பது இருக்கிறதே, தேனை விட மதுரமானது நாயகமே. ஈமானின்படி அமல் செய்வது இந்த முடியை விட ரொம்ப கூர்மையானது நாயகமே என்று சொல்லி அந்த பாத்திரத்தை உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நாயகமே இந்த உலகம் இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது நாயகமே. உலகத்திலே அரசியல் இருக்கிறதே தேனை விட மதுரமானது நாயகமே. உள்ள நுழைஞ்சவன் வெளியே வர ஆசையே படுறதில்லை நாயகமே. தேனை விட மதுரமானது நாயகமே. அரசியலில் நீதம் இருக்கிறது, இது ரொம்ப கஷ்டம், முடியை விட கூர்மையானது நாயகமே என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நாயகமே கல்வி இருக்கிறதே, இல்ம் இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது நாயகமே. அந்த இல்மிலேயே மார்க்க கல்வி இருக்கிறதே தேனை விட மதுரமானது நாயகமே. ஆனா அந்த கல்வியின்படி கற்றதின்படி அமல் செய்வது இருக்கிறதே முடியை விட கூர்மையானது நாயகமே. அப்படியே சுத்தி ரசூலுல்லாஹ் வந்துருச்சு. அலி ரலியல்லாஹு அறிவாளி இல்லையா, பெருமானார் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஆளுமை, வல்லமை, உள்ளமை இதையெல்லாம் தெரிந்து கொள்வது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. அல்லாஹ்வினுடைய மாரிஃபத்தை உள்ளத்திற்குள்ளே தேக்கி வைப்பது தேனை விட மதுரமானது. ஆனால் தேக்கி வைத்ததின்படி அமல் செய்வது இருக்கிறதே, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதன்படி அமல் செய்வது இருக்கிறதே முடியை விட கூர்மையானது சொல்லி அலி ரலியல்லாஹு கையில பாத்திரத்தை கொடுக்குறாங்க, அந்த முடியை எடுத்து கொடுங்கன்னு. அலி ரலியல்லாஹு தஆலா அழகா சொன்னாங்க, நாயகமே வீட்டுக்கு வந்திருக்கிற 4 விருந்தாளிகளும் இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமான ஆளுங்க. 4 பேர் சொன்ன கருத்துக்கள் இருக்கிறதே தேனை விட மதுரமான கருத்துக்கள். ஆனா இந்த 4 பேர்த்தையும் திருப்திப்படுத்துறது முடியை விட ரொம்ப கூர்மையானது, முடியை விட கூர்மையானது. சொல்லி முடிக்கல, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அந்த சபை இயாதத்துல் மரீல் எங்கே நடக்கிறதோ அங்கே மலக்குகளின் தொடர்பும் கிடைக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நாயகமே ஜிஹாத் இருக்கிறதே பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. ஜிஹாதுக்காக காசை கொடுப்பது இருக்கிறதே இது தேனை விட மதுரமானது. ஜிஹாதுக்காக தன் உயிரையே கொடுப்பது இருக்கிறதே, மார்க்கத்தை காப்பதற்காக தன் உயிரை கொடுப்பது இருக்கிறதே முடியை விட கூர்மையானது, ரொம்ப கஷ்டமானது. அல்லாஹ்வும் சொல்லி அனுப்புனா நாயகமே, அல்லாஹ்வும் சொல்லி அனுப்புனா நாயகமே, சொர்க்கம் இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. சொர்க்கத்தினுடைய நிஅமத்துக்கள் இருக்கிறதே தேனை விட மதுரமானது. அதை அடைய வேண்டுமானால் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறதே இந்த முடியை விட கூர்மையானது. ஒரு இயாதத்துல் மரீல் ஒருவரை நோய் விசாரிக்க சென்றார்கள், இவ்வளவு அருளை பெற்றார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப யார் இயாதத்துல் மரீல் செய்கிறார்களோ, நோயாளிகளை விசாரிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம் மக்அதே சித்க். அதற்குள்ளே வேறு யார் இருப்பார்கள்? முத்தபிஉல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து யார் செல்கிறார்களோ அவர்கள் இருக்கிற சொர்க்கம். நம்ம ஜனாசாவை அடக்கம் பண்றோமா இல்லையா, பெருமானார் பிரித்து பிரித்து சொல்லுவார்கள். தொழுவதற்கு ஒரு நன்மை, அடக்குவதற்கு ஒரு நன்மை. ஜனாசா தொழுதுட்டு நிறைய பேர் கிளம்பிடுறோம். ஜனாசாவை தொழுதுட்டு யார் ஜனாசாவை தொழுது விட்டு கிளம்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில்
யார் ஜனாசாவை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை இருக்கிறது. சொன்ன நாயகம் ஒரு கீராத் என்பது மிஸ்ல உஹத், உஹது மலை அளவுக்கு என்பார்கள். உஹது மலை அளவுக்கு நன்மை. ஜனாசா தொழுகையிலே கலந்தார், அடக்கும் வரை இருந்தால் 2 நன்மை. அன்புக்குரியவர்களை, எத்தனை பேர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்த ஜனாசா விழுந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உடன் இருப்பார்கள். அவங்க இல்லைன்னா தான் ஆச்சரியம். அழுது கொண்டே செல்வார்களாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அழுது கொண்டே செல்வார்களாம். இதை போன்று ஒரு நாள் நானும் செல்லுவேன், எனக்கு எத்தனை பேர்கள் துஆ செய்வார்கள் என்று அழுது கொண்டே செல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஜனாசா தூக்கிட்டு போகும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, இது யார் ஜனாசா, இது என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஜனாசா யாருன்னு கேட்டிருக்காங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீங்க தான் அப்படின்னாங்களா. நீங்க தான் என்ன சொல்றீங்க, நான் தான் உங்க கூட வந்துட்டு இருக்கேன், அப்படி இல்லாட்டி நானும் வச்சுக்கோங்களேன். யார் என்பது நோக்கம் அல்ல, நாமும் ஒரு நாள் இதில் போவோம் என்பதை பாருங்கள் உமரே. மறுமையை நினைவூட்டக்கூடிய ஜனாசாவுக்கு பின்னால் யார் சென்று அடக்கம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கிறது. மூணாவது அந்த சொர்க்கத்தில் யார் இருப்பார்கள்? முஸ்தரில் அக்ஃபான். அல்லாஹு அக்பர். சின்ன சின்ன வேலைகள், ஆனால் அதற்கு கிடைக்கிற பரிசுகள். கஃன் துணியை யார் வாங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் முஸ்தரில் அக்ஃபான். தனக்கு அல்ல, அனாதை பிணங்களுக்காக யார் கஃன் துணியை வாங்கி கொடுக்கிறார்களோ. அல்லாஹ் அக்பர். சென்னையில் ஒரு ஆதியார் இருக்கிறாரு, எப்பயுமே 2-3 கஃன் துணி இருக்கும். இந்த ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் காலம் முழுக்க வைத்திருக்கிறான். இப்படி ஏதாவது ஒரு ஜனாசா இடம் தெரியல, ஒரு முஸ்லிம்னு தெரிஞ்ச உடனே போயிடும் துணி, அதற்கான செலவுகள் போய்விடுகிறது. முஸ்தரில் அக்ஃபான். யார் அனாதை ஜனாசாக்களுக்கு பிணங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கஃன் துணியை வாங்கி கொடுக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக நடந்திருக்கிறார்கள். 4வது அந்த சொர்க்கத்திலே யார் இருப்பார்கள்? மக்கஅதே சிதுக்குல ரத்துல் கரம். கடனை எவன் திருப்பி கொடுக்கிறானோ அவன் இருக்கிற சொர்க்கம். உலகத்துல கடன் கொடுக்காத ஆளு யாரும் இல்ல, கடன் வாங்காத ஆளு யாரும் இல்ல. ஆனா கடனை வாங்கும் போதே திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடன் வாங்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, அப்படி வாங்கினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை சாட்டுகிறான். பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த மலக்கு இவருக்கு துஆ செய்து கொண்டே இருக்கிறார். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முதல் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தாங்களாக கொண்டு வந்து மெம்பரிலே நிறுத்தப்படுகிறார்கள். மெம்பரிலே அமர்ந்த நாயகம், நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு முக்கியமான தருணம்! பெருமானார் வஃபாத் ஆகிற தருணம் எவ்வளவு முக்கியமான தருணம்! இனி இந்த உம்மத்திற்கு தீனை காமிலாக விட்டு செல்லுகிற தருணம். அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பெருமானார் பேசணும். ஆனால் பெருமானார் அந்த குத்பாவினுடைய துவக்கத்தை வாருங்கள், ஹம்து ஸலாத்து தக்வாவை சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? சபையிலிருந்து ஒரு தோழர் எழுகிறார், நாயகமே எனக்கு 3 திர்ஹம் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஏழை கேட்டார், அந்த ஏழைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் நாயகமே, என்னிடத்தில் வாங்கி கொடுத்தீர்கள் நாயகமே, அதை திரும்ப கொடுக்கவில்லை நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழைத்து, ஃபதுலே அந்த 3 திர்ஹத்தை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் ஃபதுலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை சாட்டிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கண்மணி நாயகம் மறைகிறார்கள் என்றார். இன்னைக்கு கடன் வாங்கும் போதே கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட வாங்குறான். இன்னைக்கு வியாபாரத்திலே தொழில்துறைகள் எல்லாம் மஞ்ச நோட்டீஸ் அதுக்கு தனியா பேரே வச்சிருக்கிறான் இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் குறித்து எவ்வளவு அழகாக பேசினார்கள். பெருமானார் கடன் கொடுக்கிறதுக்குள்ள நன்மையையும் சொல்லி இருக்கிறாங்க, கொடுக்கவில்லை என்றால் ஏற்படுகிற தண்டனையும் சொல்லி இருக்கிறார்கள். தர்மத்துக்கு கூட 1க்கு 10 தான் நன்மை. ஆனால் நான் சொர்க்கத்து வாசலிலே பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன், கடனுக்கு 1க்கு 18 நன்மை இருக்கிறது என்று பார்த்தேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சதக்காவுக்கு கூட 1க்கு 10 தான், கடனுக்கு 1க்கு 18 நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்திருக்கிறான். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கடன் குறித்து கண்மணி நாயகம் பேசுவார்கள். தொழுகை நடத்தவில்லை ஆரம்ப காலத்தில்,
அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் கடன்காரர்களுக்கு பொறுப்பை ஏற்றது, தொழுகை நடத்தினார்கள், வரலாறு பேசுகிறது. பெருமானார் தொழுகை நடத்தவில்லை. அப்ப எவ்வளவு கஷ்டமான வேலை. ஆனா இன்னைக்கு எப்படின்னா கடை வாங்குற வரைக்கும் இவன் செஞ்சான். ஒரு ஆள் போய் 15,000 ரூபாய் கடை வாங்கிட்டான், காலில் விழுந்து கடை வாங்கியிருக்கான். இது அப்படி மனைவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏயா 15,000 ரூபாய்க்கு போய் காலில் விழுகிற, என் கடனை வாங்கிட்டு வந்துட்டு சொன்னா இனி அவன் வாங்குறதுக்கு எத்தனை தடவை வந்து விழுகிறான் பாரு. வாங்கிட்டல இனி நான் ஏட்டு இருந்து வாங்குறதுக்கு அவன் எத்தனை தடவை விழுகிறான் பாரு. இந்த நிலையில் இன்றைக்கு நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ரத்துல் கர்ம், இவர்கள் இருக்கிற இடம் மக்காதே சிதுக். 8வது சொர்க்கம். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற சொர்க்கம். வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்தை கொடு, அதிலே ஒரு மூங்கிலான சொர்க்கத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசிப்பார்கள் வருகிறது ஹதீஸுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பி கேட்ட சொர்க்கம் ஜன்னத்துன் நஈம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது லிகுல்லி ஷைஇன் ஹீலா வ ஹீலத்து ஈஷி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தந்திரம் இருக்கிறது. எனக்குள் வாழ்வதற்கான தந்திரத்தை நான் சொல்லட்டுமா? அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள யார் யார் இருப்பாங்க? முதலாவது அல் முத்தசத்திக், அதிகமாக தான தர்மம் செய்தவர்கள் இருப்பார்கள் ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்திலே. தான தர்மம் செய்தவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் இந்த ரமலானை பற்றி வருகிற பொழுது இமாம் புகாரி சொல்லுவார்கள், பெருமானார் எப்படி தர்மம் செய்வார்கள் என்றால் கர்ரீஹில் முர்சலா, காற்று தர்மம் செய்வதை போன்று தர்மம் செய்வார்கள். காற்று மாதிரி. காற்று எவ்வளவு தர்மம் செஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். காத்து மட்டும் ஒரு அரை மணி நேரம் துபாய்க்கு வராதுன்னு சொன்னாக்கா எல்லாம் கபரஸ்தான் தான் இல்லையா? யாராவது இருக்க முடியுமா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு தர்மம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் வரலாறு பேசுகிறது. முத்தசத்திக், இவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம், ஆக உயர்ந்த சொர்க்கம். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். காத்தம் தாயை பற்றி சொல்லுவார்கள். காத்தம் தாய்க்கு 7 வாசல் இருக்குமா? காத்தம் தாய்க்கு வாசல்கள் மொத்தம் 7 வாசல்கள் இருக்குமா? அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த காத்தம் தாய்க்கு 7 வாசல். ஒரு ஆள் 7 வாசல்ல போய் தர்மம் கேட்டிருக்கான். 7 வாசல்லையும் தர்மம் கேட்டிருக்கான். காத்தம் தாய் பார்த்துக்கிட்டே கொடுத்திருக்காரு. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ, ஒன்றுமே சொல்லவில்லை, அவனுக்கு போதவில்லை என்று. ஆனால் கண்மணி நாயகத்தை பற்றி இமாம் புகாரி இமாம் அறிவிக்கிற பொழுது அறிவிப்பார்கள், ஒரு கிராமவாசி வருவார், நாயகத்திடத்திலே போலாம். அந்த முகமது இடத்திலே போனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு 4 ஆடு கேட்கலாம், ஆடு கொடுங்கன்னு கேட்கலாம். இவர் நினைச்சுக்கிட்டாரு அவர் ஒரு 4 ஆடு கொடுப்பார் முகம்மது, அந்த 4 ஆட்டை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு வந்து அந்த கிராமவாசி நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே, நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆடுகளை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து நான் என் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா என்று அழைத்து சென்று அவர் எதிர்பார்த்தது 4 தான். ஆனால் 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற 4000 ஆடுகளை காட்டி இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதைத்தான் அழகாக எழுதுவார்கள், காத்தம் தாய் 7 தடவை வரவைத்து கொடுத்தார். ஆனால் கண்மணி நாயகம் இருக்கிறார்களே, தன்னுடைய உம்மத்திற்கு வரவைத்து அல்ல, அவர் எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு அள்ளி கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம். முத்தசத்திக் ஜன்னத்துன் நஈம். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய வரலாறுகள், தாபிஈன்களுடைய வரலாறுகள் இப்படியே வந்து பாருங்களேன். சஹாபாக்கள்ல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 80,000 திர்ஹம் வாங்கி உஸ்மான் ரலியல்லாஹு மன்னிச்சாங்க. ஒரு நாள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஹைபருக்கு பிறகு பெரும் லட்சாதிபதி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கிற பொழுது பள்ளியிலிருந்து ஒருவர் வருகிறார். தன்னுடைய நண்பர் தல்ஹா ரலியல்லாஹுவினுடைய சதீக் வருகிறார். வந்து சொன்னார், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது 3 லட்சம் திர்ஹத்தை அள்ளி கொடுத்தார்களாம். வரலாறுகள் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, முத்தசத்திக் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். 2வது யார் இருப்பார்கள் ஜன்னத்துன் நஈமிலே? ஷாக்கிரீன்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். 3வதாக ஜன்னத்துன் நஈமில் யார் இருப்பார்கள்? முஹ்சினுல் அஹ்லாக்,
குணங்களை அழகுபடுத்தியவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். நான்காவதாக கஃபுல் அதாஇன் இபாதில்லாஹ், அடியார்களுக்கு தொல்லை கொடுக்காதவர்கள் இருக்கிற இடம் ஜன்னத்துன் நஈம். இப்ப 8 சொர்க்கங்கள், அதில் யார் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை நாமும் செய்து பெருமானாரோடு 8 சொர்க்கத்திலேயும் இருக்கிற நன்னசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.